ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர் தான் ஆயிருக்கு. இந்த ஹாஃப் அன் ஹவரில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சோலார் பேனல் டைரெக்டாக வந்து நான் சார்ஜ் கண்ட்ரோலரில் கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ பேட்டரியில் கொடுத்துருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ வோல்டேஜ் பாருங்கள், 7.6 இருந்தது, இப்போ வந்து 10 மேலே ரைஸ் ஆயிடுச்சு. ஒரு மேக்ஸிமம் ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேயே பார்த்தீங்கன்னா அடிக்கிற வெயிலுக்கு இப்போது பேட்டரி சார்ஜாக ஏறுது. ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா, இப்போ இந்த பேட்டரி வந்து டெட்டு கிடையாது. ஆல்மோஸ்ட் நான் 2 இயர்ஸாக நான் யூஸ் பண்ணவே இல்லை. ஆனால் யூஸ் பண்ணாமல் இப்போ நான் ரீசார்ஜ் பண்ணும்போது அது ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ எனக்கு இன்னொரு 2 வோல்டேஜ் எக்ஸ்ட்ரா வந்தாலே போதும். இதை நான் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா என்னுடைய ப்ளோயர்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணலாம். அதோடைய யூஸ் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன், எதுக்காக அதை பண்ணுறேங்கிறது உங்களுக்கு நான் சொல்கிறேன். புது பேட்டரி வாங்கி போட்டோன்னா ரொம்ப சிம்பிளாக வேலை முடிஞ்சிடும். அன்யூஸ்டு பேட்டரி நிறைய பேர் தூக்கி போடுவாங்க. அதை வந்து எப்படி ரீயூஸ் பண்ணுறது ஒரு ட்ரையல் தான். இப்போ ஃபுல்லாக சார்ஜ் ஆகட்டும், அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஒரு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு.